சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். படிக்கிறாங்களா எல்லாரும் படிக்கிறாங்க. நீங்களும் வந்து படிக்க வைங்க. என்ன நீ எத்தனை படிக்கிறடா? வெரி குட். ரெண்டாவதா? படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் சார். ஆதின் பையன்குடி மக்கள் அது படிக்கணும். என்ன படிக்கலாம் வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும். அது நாங்க வாங்கி தரோம், ஒண்ணும் கவலைப்படாது. அது வாங்கி தரோம். இப்ப வந்து இது அந்த அதே கண்கள்ல உங்களுடைய பாட்டு எங்க அப்பா இருக்காரு, சின்ன குழந்தை ஜெட்டி இல்லாம வந்து இது பண்ணி அதாவது டும் மேலம் கொட்டி சொன்னாண்டி. எங்க அம்மாவும் இருக்காங்க, எங்க வீட்டுக்கார இருந்தா அப்போதான் சின்ன குழந்தை. ஓ அந்த படத்துல வந்தாங்களா? உங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த கலாச்சாரம் வந்து அழியக்கூடாது, இருந்தாலும் படிக்கணும். அதனால வந்து நான் இப்ப என்னன்னா பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கிறது, பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி இந்த பூம்பு மாடு மெயின்டைன் பண்றதுக்கு பராமரிக்கிறது ஒரு நாளைக்கு 250 ரூபா செலவு. நீங்களா? ஆமா, 250 ரூபா செலவு ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜீவனம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு தாராளமா வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும்னா நான் வந்து நிலங்களை கேட்டுக்கிறாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் இந்த கலையை வந்து அழியக்கூடாதுனாலும் கூட வருங்கால சந்ததி நாளைக்கு IAS IPS அதே போல வந்து குரூப் 1 சர்வீஸ், கவர்மெண்ட் வேலை, அப்புறம் வந்து நல்ல பிரைவேட் கம்பெனில IT தான் இன்னைக்கு டெவலப் ஆயிருக்கு அம்மா காலத்திலேயே. அப்போ அந்த மாதிரி வேலை எல்லாம் கிடைக்கிறவங்க படிக்கணும். படிக்கிறாங்களா? சரி, அதனாலதான் உங்களை கூப்பிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு வருஷம் அந்த காண்டமங்கலம் உங்களுக்கு கூப்பிடும். அதே மாதிரி இந்த வருஷம் வந்தீங்க. நீங்க ஒரு சீசனா ஒரு ரூட் போயிடுவீங்களா? தை மாசம் நாட்டுப்புறம் பக்கம் போயிடும். கிராம சைடு போயிட்டு அதெல்லாம் பாத்துக்கணும். ஆடி மாசம் கோயில். சரி சரி. எல்லாருக்கும் வந்து பொங்கல் வாழ்த்துக்கள். வருஷம் வருஷம் சேர்ந்தாங்க. நீங்க குட்டிங்க மறந்து போனாடா சாமி, நீங்க குட்டிங்க மறந்து போனாடா உங்க பேர் உலகமாக சொல்றோம். சரி வருஷம் ஐயா காரணம் கிராமத்துல கூட சொல்லுவோம். ஏதோ ஒரு வந்தா நம்ம சொல்றோம். ஐயா ஐயா உலகமாக சொல்றோம். நம்ம தலைவர் நம்ம அம்மா வாழ்த்துக்கள். அம்மா விட மாட்டாங்க. அதனால சொல்ல முடியும். சீப்போட கொடுத்துருங்க. 2 பழமா கொடுங்க. பையன் அந்த பழம் பையெல்லாம் அதுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடு. நல்லா படிக்கணும். வீட்டுல இருக்க
அவங்க வச்சுங்க அவங்க வேஸ்ட் யாருக்கு அப்பா இல்லை ஓகே போட எடுத்துக்கிறேன் அவர் தம்பி பெஸ்ட் வாங்கிட்டீங்களா பெஸ்ட் அவர் எப்படியாப்பா தம்பி தம்பி யாரா அப்படியா வெரி குட் வாங்க வாங்கப்பா அப்படியா யாரு ராமா இந்த உங்களுக்கு எல்லாம் சாதம் இருக்கலாம் யாரு எப்படி இது தெரியும் தானே சரி வீட்டுல குழு சரி ஐயா பொங்கல் செய்து தர்மத்தினால தான் இருக்கோ நல்லா ஒரு ரூபாய் சாமி ஒரே போனா ஏன்னா நம்ம கிராமத்துல அம்மா கட்சி தலைவர் எல்லாம் மார்க் கொடுத்துக்கிறாங்க நம்ம ஐயா கிட்ட எல்லாம் போடணும் சொல்ல தேவையில்ல